அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜாவித் அகமது. நான் வந்து இரட்டைக்காண்டி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்னோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 78%. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அப்பா வந்து ஒரு டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா எனக்கு படிக்க வச்சாரு. நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம போது ஜப்பான் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணார் எங்களை வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி சிசிஎன்ஏ, ஜூம்லா, ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம ஊர்லேயே சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வீட்டில் அப்பா அக்காவும் நானும் ஆலோசனை சொல்லி சரி போய் படிக்கலாம், வேலை கிடைக்கிற படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். ரெடி பண்ணதுக்கு வந்து படித்தேன். இது வந்து எனக்கு வந்து ட்ராக் ஒன்றில் நான் இருந்தேன். ட்ராக் ஒன் ஃபோட்டோஷாப், அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அப்புறம் எம்சிஐடி மூணு நான் படித்தேன். படித்து 3 மாசமா ரெண்டாவது கிளாஸ் பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து பக்கத்தில் ஒரு கேகேஎஸ்கே அப்படின்னு சொல்லி ஒரு பட்டர் கம்பெனி, நல்லா பெரிய கம்பெனி, பட்டர் ஃபீல்டு. அது வந்து ஒரு டாப் கம்பெனியில் இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து ஆடிட்டர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லி இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து ரெசியூம் கொடுத்துருந்தோம். ரெசியூம் கொடுத்துருந்தப்ப ஜப்பான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரெசியூமில் ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்க சொன்னால் அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிடணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போய் சொன்னால் அட்டன் பண்ணுறோம். அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆடிட்டில் நாங்கள் 4 பேருமே செலக்ட் ஆகிடுறோம். ஒவ்வொரு 4 பேர் வந்தாங்க, நாங்கள் 4 பேருமே செலக்ட் ஆகிடுறோம். செலக்ட் ஆகி இப்போ கம்பெனிக்கு தான் வேலைக்கு கேட்டுருக்கோம். சேலரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ரெகுலராக அங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து எங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஒரு டெம்பரரியான ஒர்க் தான். எனக்கு ஒரு நிரந்தரமான ஒர்க் கிடையாது. நான் படிச்சதுக்கும் இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் வேலை கிடைச்சிருக்கு, அதிகபட்சம் போயிட்டுருக்கேன். சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி அந்த மாதிரி பெரிய கம்பெனியில் வந்து வேலை வாய்ப்பு வாங்கிக்கணும். இன்னும் அவ்வளோ கம்பெனி கூட வேணாம், நம்ம கம்பெனி ஸ்டெம் ப்ராஜெக்ட் ஏதோ வேலை வச்சா நாங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கோம். சொன்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் படிச்சுட்டு போகிறது இல்லாமல் வேற எங்கள் ஊரில் ஈரோட்டில் அதே இடத்துல இன்றைய மாதிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பசங்க வந்து படிக்கிற மாதிரி நாங்கள் அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லித்தர மாதிரி நாங்கள் கேட்கணும். சார் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்கன்னு இந்த ப்ராஜெக்ட் நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நாங்களே ஒரு துவா செய்யணும். நீங்களும் 2 இடத்துல துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.